வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் பூமிகா, ஏய் பூமிகா, ஏய் பூமிகா. அண்ணா, வண்டி ஆன்ல வச்சிருந்தா எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல, கதவும் திறக்க முடியல. ஆஃப் ஆனாலும் கதவு திறக்குமே தம்பி. எப்படின்னு தெரியல, லாக் ஆயிடுச்சு. வந்து பாருங்களேன். சரி வா பாப்போம். பூமிகா, டிரைவர், அந்த 8577 ஃபாலோ பண்ணு. என்ன சட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வர? தெரிஞ்சவங்க யாரும் பின்னாடி வராங்களா? காஞ்சனா சித்தி, ரோஜா, முத்துலாம் பின்னாடி கார்ல வரேன்னு சொன்னாங்களே, அதான் வராங்களான்னு பாக்குறேன். அவங்க வரமாட்டாங்க சக்தி. என்ன சின்னதா, ஏன் இப்படி வர மாட்டாங்கன்னு சொல்ற? அவங்களுக்கு நாம அருக்காணி பிறந்த நாளை கொண்டாடுறது பிடிக்கல. பெரியம்மா, ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களுக்கே பிடிக்கல? பின்ன நாம கிளம்பும் போதே அவங்களும் கிளம்பிட வேண்டியதானே? அப்படி வராம நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம கூட வந்து அருக்காணி பிறந்த நாளை கொண்டாடுறதுல இஷ்டம் இல்ல, அதான் அர்த்தம். அது சரி, நாம போ. அருக்காணி, கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம்ல. என்ன இன்னும் அண்ணன் கிட்ட இருந்து போன காணோம்? சொன்ன மேட்டர் முடியலையோ? இதுக்கு மேல பொறுக்க முடியாது, பாம்பை வெடிக்க வச்சிட வேண்டியதுதான். இந்த டிராபிக் போலீஸ் இங்க இருந்து வந்தான். போலீஸ் போனதும் பாம்பை அமைக்கிட வேண்டியதுதான். சக்தி, எதுக்கும் காஞ்சனாத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி கேள. ஆமா, போன் பண்ணி கேட்கலாம். அம்மாடி, அவன் சொல்றான்ல, கூப்பிட்டு பாருமா. இன்னும் காணுமே. என்ன சக்தி போன்ல இருந்து கால் வருது? சக்தி, என்னாச்சு? போன் எடுத்தாங்களா இல்லையா? ஒருவேளை அவ இறந்து போய் அவ போன்ல இருந்து வேற யாராவது கால் பண்றாங்களோ? ஹலோ ஹலோ சித்தி, இப்ப எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன் சக்தி. அருக்காணி பிறந்த நாள் கொண்டாட கோவிலுக்கு போறோம்னு சொன்னப்ப முன்னாடி போங்க பின்னாடியே வரேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடா வீட்ல இருக்கேன்னு சொல்றீங்க? வீட்லயா? நீங்க வரலையா? இன்னைக்கு என் மருமக ரோஜாவோட பிறந்த நாள்.
அப்படியா? எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா அருக்காணிக்கும் ரோஜாக்கும் சேர்த்து நம்ம வீட்லயே கொண்டாடி இருக்கலாமே. வேண்டாம், அந்த எடுபடி அருக்காணிக்கு நீங்களே பிறந்த நாள் கொண்டாடுங்க. என் மருமகளுக்கு நான் கொண்டாடிக்கிறேன். என்னாச்சு சக்தி? இந்த போலீஸ பார்த்தா சரி வராது. சக்தி கதையை முடிச்சிருவோம். அந்த காரை ஓவர்டேக் பண்ணிட்டு போ. என்னம்மா, ஏன் காஞ்சனா வரலையா? இன்னைக்கு ரோஜாக்கும் பிறந்த நாளா? ஏ சக்தி, ரோஜா சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தா என் பிறந்தநாளை விட்டுட்டு ரோஜாவோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்கலாம்ல. அதனால என்ன? ரோஜாக்கு நம்ம கிட்ட சொல்லறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். பரவாயில்ல, இன்னைக்கு ரோஜாக்கும் பிறந்த நாள் நமக்கு தெரிஞ்சு போச்சு. கோயிலுக்கு போயிட்டு ரோஜா பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு திரும்ப வரும்போது பர்த்டே கேக்லாம் வாங்கி வீட்லயே ரோஜாவோட பர்த்டேயும் கொண்டாடிடலாம். அப்படியே பண்ணிடலாம் சக்தி. இருந்தாலும் இந்த ரோஜா பொண்ணுக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்க கூடாதுமா. சின்னதா, இப்ப எனக்கு அந்த வசந்த அம்மாவை பார்த்து ஓங்கி பலார்னு அறையணும் போல இருக்குது சின்னதா. ஐயோ, வசந்தம்மா அடிக்குதா? என்ன மாமா இது? ஏன் அப்படி சொல்றீங்க? இன்னொன்னு சக்தி, முள்ளுன்னு பேர் வைக்க வேண்டிய பொண்ணுக்கு ரோஜான்னு பேர் வச்சுட்டாங்கல்ல, அதே. ஆனா அருகாணி, உனக்கு அருகாணிங்கிற பேர் தான் ரொம்ப பொருத்தமா இருக்குது. ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. போயா, சீக்கிரம் போ, கிராஸ் பண்ணு. லெஃப்ட்ல திரும்பு, லெஃப்ட்ல திரும்பு. கோயிலுக்கு போறாங்கல்ல, அங்க வச்சு முடிவு கட்டுவோம். ஏன் ஃபீல் பண்றீங்க டாக்டர் மதன்? உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஜஸ்ட் மூச்சு திணறல் தான். ஒரு 10 நிமிஷத்துல கண்ணை முழிச்சிருவாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல. வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, இப்பவே கூட்டிட்டு போலாம். ஆமா மதன், இது எப்படி நடந்தது? ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, ஒய்ஃபும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. இவளை கார்ல உட்கார வச்சுட்டு அம்மா திங்ஸ் வாங்கலாம் உள்ள போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா இவ காருக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அம்மா பதறி போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. காருக்குள்ள மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல என்கிட்ட மெடிக்கல் கிட்டும் இல்ல. சரி என்ன பண்ணலாம்னு பார்த்தேன். உங்க கிளினிக் தான் பக்கமா இருந்தது. உடனே இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். எப்பவுமே கார்ல கிட் வச்சிருப்பீங்க மதன், என்ன ஆச்சு? ஏன் டாக்டர், அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இருந்திருந்தா நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருப்பேன். பட் எனிவே இங்க கொண்டு வந்துட்டேன். ட்ரிப்ஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்கறேன். மதன், உங்க வைஃப் கிட்ட ஒரு டாக்டரா இல்லாம ஒரு ஹஸ்பண்டா போய் பாருங்க. Yeah, sure. பூமிகா, பூமிகா. என்னாச்சு மச்சான்? என்னையே இங்க படுக்க வச்சிருக்காங்க? உனக்கு ஒன்னும் ஆகல. கார்ல ஏசி உனக்கு ஒத்துக்கல. அதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிரமப்பட்டிருக்க. அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்க.
அதனால ஆக்சிஜன் மாஸ்க் போட்டா சரியாயிடும், அதான் இங்க கூட்டு வந்தேன். டாக்டர் உன்னை செக் பண்ணி நீ நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன்னை வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. ஹேய், என்ன யோசிக்கிற? வீட்டுக்கு போலாமா? போலாம் மச்சான். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஏன் மச்சான் வண்டியிலே விட்டு போனீங்க? அதான் சொன்னல பூமிகா, கூட்டமா இருக்கும், இடம் பிடிச்சிட்டு வரேன்னு. இல்ல, பார்த்துட்டு உடனே வராம அப்படி எங்க போனீங்க மச்சான்? அது 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 ஒண்ணு இல்ல பூமிகா, உங்ககிட்ட இடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா அங்க போய் பார்த்தா அம்மா நிக்கிறாங்க. அத்தையா? அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? தியேட்டருக்கு எதுக்கு வருவாங்க? படம் பார்க்க தான். அது நம்ம புறப்படும் போது அம்மாவும் படம் பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல. ஆனா அப்பா தான் அம்மாவை திட்டி போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அம்மாவுக்கு இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ஆசை. அதனால தனியாவே படம் பார்த்துட்டு போலான்னு அம்மா தியேட்டருக்கு வந்துட்டாங்க. ஆனா பாரு, அவங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்கல. என்ன பண்றது? அம்மா பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது பூமிகா. அது மட்டும் இல்ல, அம்மா என்கிட்ட கெஞ்சினாங்க, டேய் மதன், என்ன இந்த படத்துக்கு கூட்டு போடா, நீ பூமிகாவை இன்னொரு நாள் கூட்டு போடான்னு சொன்னாங்க. அதான் உனக்கு பதிலா அம்மாவை கூட்டு போயிட்டேன். சாரி பூமிகா, நம்ம இந்த படத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம். சரிங்க மச்சான். அத்தை படத்தை பார்த்தாங்களா? ஆமா, அத்தை எங்க? அது நமக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம்ல, அதான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாம் சரிதான் மச்சான். ஆனா நீங்க உங்க பாட்டுக்கு வண்டியில விட்டுட்டு போயிட்டீங்க. கார் வர திடீர்னு நின்னு போச்சா, அப்புறம் எனக்கு மூச்சு விட முடியாம மூச்சு முட்டிடுச்சு. எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. பூமிகா, மூச்சு விட முடியலன்னா கண்ணாடி திறக்க வேண்டியது தானே? ஏன் கார் சாவி வண்டியில தானே இருந்துச்சு, அதை எடுத்து டோர் திறக்க வேண்டியது தானே? அது கூட உனக்கு தெரியாது? தெரியாதே. நானும் கண்ணாடி எல்லாம் எவ்வளவோ தட்டி தட்டி பார்த்தேன், ஆனா யாருமே பார்க்கவே இல்லை. ஏன் மச்சான், என் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது? நான் ரொம்ப பயந்துட்டேன் மச்சான். மச்சான், நான் போய் சேர்றதுல எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆனா என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நீ அழாத. டாக்டர் பார்த்தா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. வா வீட்டுக்கு போலாம். வா. வா. சக்தி, நீயும் உன் குடும்பமும் தப்பிக்க முடியாது. யார் இவன்? என்ன மாதிரியே இருக்கான். சின்ன வயசுல நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருக்கான்.
அர்க்கணி பாத்தியா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. குடி உள்ளார போ. வா சக்தி. வா மாப்ள. அர்க்கணி நீ முன்னாடி போ. சின்னத்தா, ஆ நீயே குருக்கள் கிட்ட யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிடு சின்னத்தா. சரிப்பா. சின்னாத்தாவா? அப்படின்னா பொண்ணுத்தாயோட தங்கச்சியா? அப்போ அப்படின்னா பொண்ணுத்தாய் இங்க எங்கேயா தான் இருக்கணும். காணுமே. வாங்கோ வாங்கோ. நன்னா இருக்கேல தங்கம்மா? நல்லா இருக்கேன். அப்பா இவன் என் பையனா? சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி, அருக்காணிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அப்படியே ரோஜான்ற பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. ஏம்மா ரோஜா வரலையாம்மா? ரோஜாக்கு பிறந்த நாள்னு கார்ல வரும்போது தான் எங்களுக்கு தெரியும். நீங்க 2 பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க. பேஷா பண்ணிடலாமா? அர்க்காணி நாம்யாஹ ஜன்ம நட்சத்திரே ஜன்மராஜ சுஜாதாயாஹ ரோஜா நாம்யாஹ ஜன்ம நட்சத்திரே ஜன்மராஜ சுஜாதாயாஹ ஆபயோஹ சர்வே ஜனானாம் ச குடும்பானாம் க்ஷேமதகிரி வீரவதி ஆயுளாரோக்யைஸ்வர்யானாம் அபிவர்த்தர்த்தம் தர்மார்த்த காம்ய மோக்ஷ சதவித குலபுருஷார்த்தம் துர்கா பரமேஸ்வரி பிரியா பரிபூர்ண கிருபா கடாச்ச பிரசித்யர்த்தம் ஓம் ஜாதவேதசேது நவாம பரட்சதுர்காணி விஸ்வானாவேவ சிந்தும் துரிதாதக்னிஹிம் தாவத்வர்ணாந்தமஷாஜுலந்திம் வைரோஷனிம் தர்மபலேஷு துஷ்டாம் துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே சுதரஹிதரஹே நமः சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமः கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. தானியம் பசும் பகுபத்ரலாபம் சதசம் பச்சரம் தீர்க்கமாயு. நன்னா சேமமா இருங்கோ. வாங்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு, நல்லா இரு. அர்க்காணி, உனக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை சீக்கிரமா அமையணும். அக்கா, மாமா, நீங்களே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இரு. உன் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உன்னை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்த வருஷம் பிறந்த நாள் வரதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடந்துடணும். ஆமா ஆமா அர்க்காணி, என் சம்சாரம் சக்தி சொல்றதுதான் நானும் சொல்றேன். அடுத்த பிறந்த நாள் வர்றதுக்குள்ள உனக்கு கண்ணாலமாகி உன் புருஷனோட தான் நீ கோயிலுக்கு வர. சக்தி என் மருமகளா? சரி வாங்க, கோயிலை சுத்திட்டு வரலாம். சுத்து சுத்து போ. பிள்ளையாரப்பா. அர்க்காணி இங்க வா, வேண்டுதல நிறைவேத்து. மாமா நீங்களே உடைங்க மாமா. சரி.
யார் இவன்? என் மகனா இருப்பானோ? இவ அடிச்ச தேங்காய் வலிக்கலையே. எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. இவனுக்கும் எனக்கும் நெருக்கம் வரப்போதுன்னு புரியுது. கடைசி தேங்காய். No! No!